நம்ம ஷாப் நேம் வந்து வடிவுடையம்மன் டெக்ஸ். நம்மளோட கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்ல 2nd ஸ்ட்ரீட் ஜீன்ஸ் அன்சாரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு பெரிய ஷாப் இருக்கும். அது பக்கத்துலயே நம்ம கடை. நம்மளுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். என்னன்னா இப்ப நம்ம சாமிக்கு மாலை போடுறவங்க பாத்தீங்கன்னா நிறைய Dresses அவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்றது தெரியாம இருக்கும். சிலர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து வெளியில லோக்கல் ஷாப்ல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் தான். ஆமா, ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து ரீட்டைல்ஸும் அவைலபிள் இருக்கு. லேடிஸ்னாலே வந்து மோஸ்டா சாரீஸ் தான் வியர் பண்ணுவாங்க பெரியவங்க. அண்ட் தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க சுடிதாருமே வச்சிருக்கோம். சாரில வந்து Black, Red, அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டன் சாரி சொல்லிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து 90 ரூபீஸ் தான். பூனம் சாரீஸ், பிளெயின் சாரீஸ் தான் மோஸ்டா எல்லா கோவில்லையுமே வந்து பிரெஃபர் பண்றாங்க. சோ வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 155 ரேஞ்ச்ல வருது. 155. ஓகே. டி-ஷர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலர் டி-ஷர்ட்ஸும் இருக்கு, நார்மலா ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்ஸும் இருக்கு. ஓகே. டி-ஷர்ட்ஸ்ல வந்து எல்லா கலருமே பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். 1 to 3 சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டீங்கன்னா L XL double XL வரும். அது எல்லாமே வந்து 80 ரூபீஸ். ட்ரிபிள் XL வந்து 85 ரூபீஸ் வரும். ஜெர்சி கிளாத் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் சாம்பிள் காட்றேன். இந்த Black இருக்கு இல்லையா, இதுல உள்ள மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் வரும். ஓகே, ஸ்பாஞ்ச். உள்ள ஸ்பாஞ்ச் டைப். சோ வந்து உங்களுக்கு வெயில் டைம்ல கூட ஒரு மாதிரி இருக்குமானா இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயாவே தான் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த வேர்வை கூட அது இழுத்துக்கும், ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா S ல இருந்து இருக்கு. S ல இருந்து ட்ரிபிள் XL வரைக்கும். சேம் நம்ம அதல சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்குலாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் மட்டும் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் எல்லாமே வந்துரும். இருமுடி பேக்ல வந்து ப்ளூ கலர், Black கலர் மட்டும் தான் வந்து எப்பவுமே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜோல்னா பேக் வரும். இப்ப முருகருக்கு வந்து பாதயாத்திரை எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க போட்டுட்டு போறதுக்கு, ஓம் சக்திக்கும் நடந்து போறவங்க, கோயிலுக்கு நடந்து போறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இருமுடியும் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து பேக் மட்டும் இருக்கு. பேக் மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து 80 ரூபீஸ் வரும். ஒன்லி பேக் ட்ரில் கிளாத் தான். ஓகே, நைஸ் கிளாத் கிடையாது, எல்லாமே வந்து ட்ரில் குவாலிட்டி தான். ஹை फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை சிங்கார கார்டன் 2nd லைன்ல பாத்தீங்கன்னா வடிவுடையம்மன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ரீட்டைல் கூட இங்க கொடுக்குறாங்க. பட் மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஹோல்சேல் தான். ஸோ நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா யூடியூப்லயே இந்த மாதிரி வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நானும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி ஷாப் வீடியோ பண்ணது கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சாமி ஐட்டம்ஸ், இப்போ நீங்க மாலை போடுறீங்களா, உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆடி மந்த்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் இந்த ஷாப்பு. ஏன்னா எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வடிவுடையம்மன் டெக்ஸ் பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில ஒன் ஆஃப் தி ரொம்ப ஃபேமஸான ஷாப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதனால வந்து ரேட் வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபீஸ்க்கு ஷார்ட்ஸ் சான்ஸே கிடையாது. பட் இங்க வடிவுடையம்மன் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ்ல இருந்து நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150க்குள்ளேயே எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்துடும். 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு 200, 250 அந்த மாதிரி ரேட்ல வரும். பட் மேக்ஸிமம் ஒரு 90% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150க்குள்ளேயே எல்லா ஐட்டம்ஸுமே வந்துடும். ஸோ ஷர்ட் இருக்கு, டி-ஷர்ட்ஸ் இருக்கு. ஸோ சாமிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே இங்க நம்மளுக்கு கிடைக்கும். கிட்ஸுக்கு சரி, மென்ஸுக்கு சரி, உமன்ஸுக்கு சரி, எல்லாருக்குமே நம்மளுக்கு இங்க அவைலபிளாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கேஷுவலா நம்ம வீட்டுல போடுற மாதிரி ஷார்ட்ஸ், முக்கா பேண்ட், அப்புறமா டி-ஷர்ட்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோல போயிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துலாம். மேக்ஸிமம் சில ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு பிரைஸ் சொல்லுவாங்க. பட் சில ஐட்டம்ஸ்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோல்சேல், கம்ப்ளீட்டா ஹோல்சேல் பண்றதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதனால சில ஐட்டம்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹைமா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? எஸ், நல்லா இருக்கேன். உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீடைலா நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. நம்ம ஷாப் நேம் வந்து வடிவுடையம்மன் டெக்ஸ். நம்மளோட கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்ல 2nd ஸ்ட்ரீட் ஜீன்ஸ் அன்சாரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு பெரிய ஷாப் இருக்கும். அது பக்கத்துலயே நம்ம கடை. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஷாப்ஸ் பாத்திருப்போம். ஷர்ட், அப்புறம் வந்து பேண்ட், இந்த மாதிரி ரெகுலரா நார்மலா இந்த மாதிரி தான் பாத்திருப்போம். கிட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி பாத்திருப்போம். பட் ஆனா நம்மளுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். என்னன்னா இப்ப நம்ம சாமிக்கு மாலை போடுறவங்க பாத்தீங்கன்னா நிறைய Dresses அவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்றது தெரியாம இருக்கும். சிலர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து வெளியில லோக்கல் ஷாப்ல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் தான். ஆமா, ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து ரீட்டைல்ஸும் அவைலபிள் இருக்கு. சிலர் வந்து ப்ராடக்ட் கிடைக்கலன்னு டைரக்டா நம்ம கடையில ரீட்டைல் வந்து கேட்டாங்கன்னா சிங்கிள் பீசஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டைரக்டா? ஆமா, டைரக்டாவே சிங்கிள் பீசஸ். ஓகே. இப்போ ஆன்லைன் அந்த மாதிரி கிடையாது? ஆன்லைன் இல்ல. இப்போ இனிமே தான் நம்ம அத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரெக்வயர்மென்ட் இருந்துச்சுனா நாங்க ஓகே ஆன்லைன் கேட்டாங்கன்னா ஆன்லைன் கூட பண்ணலாம், கொரியர் கூட பண்ணலாம். இதுக்கு கொரியர் கூட பண்ணலாம். ஓகே ஓகே. பீஸ்னா கூட பண்ணலாம். ஓகே. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி ஐட்டம்ஸ்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ்? சாமி ஐட்டம்ஸ்னா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் போடுறதுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ Dress வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப ஐயப்பாக்கு, அப்புறம் பழனிக்கு போறவங்களுக்கு, முருகருக்கு, அந்த மாதிரி எல்லா சாமிக்குமே, ஓம் சக்தி, இந்த மாதிரி எல்லா சாமிக்குமே வந்து பாத்தீங்கன்னா Dresses நம்ம கிட்ட இருக்கு. லேடிஸ்க்கும் சரி, ஜென்ட்ஸ்க்கும் சரி. ஆமா ஆமா, லேடிஸ்க்கும் இருக்கு, ஜென்ட்ஸ்க்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா
16 சைஸ் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 22 வரைக்குமே 90 rupees தான் ஃப்ராக். ஓகே அது மட்டும் இல்லாம ஆமா ஃப்ராக்லாம் அந்த ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35ல இருந்து 65 rupees வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ் தான் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம ரெடி பண்றது வந்து ஓனா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஓனா ரெடி பண்றீங்க. நம்ம வந்து குடோன் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம குடோன்ல வந்து ஃபுல்லாவே பட்டன் அடிக்கிறதுல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே நம்ம தான் கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க தான் ரெடி பண்றீங்க. அதனால தான் அஃபோர்டபுளா கொடுக்க முடியுது பிரைஸ். அதனால எல்லாமே நம்மளே பண்றதுனால உங்களுக்கு வந்து ரேட் நம்ம சீப்பாவே கொடுத்துறலாம். நம்ம வெளியில இருந்து வாங்கி பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுனால நம்ம ரேட் இவ்வளவு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதுல இருக்கும். ஆமா நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ரேட் வந்து சீப்பாவே கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லாம இப்ப சாரீஸ் லேடிஸ்க்கு வந்து சாரீஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு ஃப்ராக் சொல்லிட்டேனா. அதுக்கு அப்புறம் வந்து ஜென்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் ஆஃப் ஸ்லீவ் இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து சாரீஸ் இருக்கு, லேடிஸ்க்கு வந்து சாரீஸ் இருக்கு. அதுல வந்து பூனம் மாதிரி மெட்டீரியல்லயும் இருக்கு, அண்ட் தென் வந்து காட்டன்லயும் இருக்கு. காட்டன்லயும் சாரீஸ் இருக்கு. அது வந்து எல்லா கலருமே இருக்கு, ரெட், ஆரஞ்சு, கிரீன், எல்லா டைப்ஸ் ஆஃப் எல்லா சாமிக்குமே போடுற மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைஸ் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வரைக்குமே ஷர்ட் வந்து எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு. ஒரு சைஸ் கூட நம்மளுக்கு விட்டு போகாது. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நம்ம வேற கடை போய் தேடி அலையணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்தீங்கன்னா உங்க ஹோல் ஃபேமிலிக்குமே நீங்க சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு இடம் போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே உங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து டைரக்டா வர வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து இது நமக்கு உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். குவாலிட்டி வைஸும் பெஸ்டாவே இருக்கும். பெஸ்டா இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஹோல்சேலும் பண்றீங்க சொன்னீங்கல. ஹோல்சேல்னா மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணனும்? ஹோல்சேல் வந்து மினிமம் உங்களுக்கு சின்ன சின்ன கடையில இருந்தே நிறைய பேர் வந்து ஸ்மால் பிசினஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஏரியால. சோ வந்து அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு மினிமம் லெவலாவே ஒரு 5000ல இருந்தே நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 5000 பர்ச்சேஸ் பண்ணா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க மோட்டிவேட் பண்ற ஒரு விதமா தான் நாங்க பண்றோம். சோ வந்து 5000ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவோ இதுதான். நமக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஆந்திரா சைடு, நெல்லூர் சைடு அதிகமா வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. நெல்லூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி வந்து எல்லா ஆல் ஓவர் ஈரோடு எல்லா ஊருக்குமே வந்து நாங்க சப்ளை பண்ணிருக்கோம். சோ நிறைய பேருக்கு இது தெரியாதனால நாங்க ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் போறது. சோ நிறைய பேருக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு காட்டுறீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாரீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா லேடிஸ்னாலே வந்து மோஸ்டா சாரீஸ் தான் வியர் பண்ணுவாங்க பெரியவங்க. அண்ட் தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க சுடிதாருமே வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரி பாத்துருவோம். சாரில வந்து Black, ரெட், அதுக்கு அப்புறம் வந்து இந்த காட்டன் சாரி சொல்லிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து 90 rupees தான். 90 தானா? ஆமா, இதுல வந்து மாடல்ஸும் இருக்கு. இதுல எல்லாமே 90 rupees தான் வரும். இதெல்லாம் வந்து பூனம் சாரீஸ், பிளெயின் சாரீஸ் தான் மோஸ்டா எல்லா கோவில்லயுமே வந்து பிரெஃபர் பண்றாங்க. சோ வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 155 ரேஞ்ச்ல வருது. 155. ஓகே ஓகே. நீங்க சொல்றது ஹோல்சேல் பிரைஸ் சொல்றீங்களா ரீட்டைல்? ஹோல்சேல் பிரைஸ் தான் ஹோல்சேல் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ 155, இது வந்து 90 rupees. ஆமா 90 rupees. நெக்ஸ்ட் நம்ம டாப்ஸ் பார்க்கலாம்னா, இப்போ வந்து டாப்ஸ்ல வந்து எம்ப்ராய்டரி வர்க் வச்ச மாதிரி இருக்கு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா செட் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்லி டாப் மட்டும் இருந்தா போதும், எங்ககிட்ட லெகின் இருக்கு நாங்க மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த டாப்ஸ் மட்டும் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க் நல்லா இருக்கும். சும்மா பிளைனா இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால வந்து நாங்க எம்ப்ராய்டரி போட்டு நல்லா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருக்கீங்க. பாத்தீங்கன்னா இதுல 3 சைஸ் இருக்கு. L, XL, XXL. 32ல இருந்து 42 வரைக்கும் இருக்கு. ஓகே, டபுள் XL வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ். ஓகே, சூப்பரா இருக்கு. அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கலர்ஸ் இதுல இருக்கு. இது வந்து வாஷ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா கலர் போகாதா? மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரேமான் காட்டன். ஓகே, சோ வந்து இதுல கலர் போறதுக்கான சான்சஸும் இதுல கிடையாது. கண்டிப்பா வாஷ் பண்ண எத்தனை வாஷ் வேணா பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம எம்ப்ராய்டரி வர்க் தான் கொடுத்திருக்கோம் நம்ம. அதனால எதுவும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. ரைட். ஏனா ஸ்டிக்கரிங் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எம்ப்ராய்டரினால பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு லைஃபும் நல்லா வரும். இது வந்து பிளைனா? இது வந்து பாத்தீங்கன்னா செட். ஓ, செட்டா இது? ஓகே, ஒன்லி டாப் சொன்னோம் இல்லையா? சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செட்டா கொடுத்துருங்க. ஆமா, ஃபுல் செட்டா கேட்பாங்க. சோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிளைன் தான் கொடுத்திருக்காங்க. பிளைன்ல டாப்பும் அவங்களுக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி சேம் கலர்லயே பேண்டும் வந்துரும். பட்டியாலா பேண்ட், லெகின்ஸ் வந்து நல்லது இல்ல. சோ வந்து இந்த மாதிரி பட்டியாலானா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல? ஃப்ரீயா இருக்கும் கண்டிப்பா. மாலை போடுறதுனால நடப்பாங்க. சோ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் காட்டன் நம்மளால பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க காட்டன் கொடுக்க மாட்டீங்க, ரேமான் காட்டன் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நடந்து போறனால ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும் சிலருக்கு. இந்த துணி வந்து உடம்போட ஒட்டாது. வந்து கொஞ்சம் ரேமான் காட்டன்றனால வாஷ் பண்ண துணி நல்லாவும் இருக்கும். அது மட்டும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க இல்லையா? சாமி மாலை போடுறவங்க தண்ணி எல்லாம் ஊத்தி சில நெருப்பு எல்லாம் மிதிக்க போவாங்க. சோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி பட்டாலும் Dress வந்து வல்கரா தெரியாது உங்களுக்கு. நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கிறது. ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் பார்த்து தான் பண்றீங்க அப்போ? ஆமா. ஓகே, இதெல்லாம் கலர்ஸா இதெல்லாம்? ஆமா, இது எல்லாமே கலர்ஸ் தான். ஓகே, ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு. சோ இது வந்து செட்டா வருது. இது வந்து டாப்ஸ் மட்டும். சோ டாப்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வருது. டாப்ஸ்ல மட்டும் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லா கலருமே ஒரு மாதா கலர்.
மாதா காவின்னு சொல்லுவாங்க. கலர் நல்லா இருக்கு. மாதாக்கு போடுறவங்களுக்கு மாதா அம்மா போடுறவங்க இது போடுவாங்க. எல்லோ கலர் பொதுவாவே எல்லா கோவில் திருவிழாலயும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இது முருகருக்கு ஆரஞ்சு. ஓகே, முருகருக்கு ஆரஞ்சு. ஓகே, மெயினா ஆரஞ்சு தான். நிறைய பேர் கிரீன் கேட்பாங்க. கிரீன் வந்து மோஸ்டா गर्ल्स போட மாட்டாங்க. ஆமா, ஜென்ஸ் தான் போடுவாங்க. ஆரஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மெயினா போடும். முருகருக்கு ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி பிளைன் அண்ட் இந்த எம்ப்ராய்டரி டிசைன் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்சஸ் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாமே 160 தான். ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். ஓகே ஓகே. இது ஏன் நீங்க கேக்கலாம், எதுக்கு 120 எல்லாம் குடுக்குறாங்களே டாப்ஸ், நீங்க குவாலிட்டி மாறும்ல 160 சொல்றீங்க அப்படினா நிறைய பேர் நம்மட்ட கேக்குறாங்க. சோ அதான் சொல்றேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ரேமான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரயான் கிளாத் வந்து ரொம்ப வந்து உடம்போட ஒட்டும். அது நிறைய பேருக்கு தெரியாது. தண்ணி ஊத்தினாலோ இல்ல வேர்வை பட்டாலோ ஒரு மாதிரி தெரியும். ஆனா இந்த மெட்டீரியல்காக தான் அந்த ரேட். மெட்டீரியல் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து அந்த எம்ப்ராய்டரி வர்க் கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்ப்ராய்டரி வர்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டுருப்பாங்க. நல்லா இருக்கு. கிளாத் சூப்பரா இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே வந்து ரேட் வந்து அந்த ரேட் வருது. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கு. பிரைஸ் கூட அஃபோர்டபிள் தான். ரொம்ப ஹை பிரைஸ் எல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா 230 ரூபீஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு. 230 ல இருந்து ஓகே ஓகே 280 வரைக்கும் தான். 280 வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் சைஸ். டபுள் எக்ஸ்எல் சைஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃப்ராக். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே வந்து ரெடி பண்ணது. இதுல வந்து ஏன்னா குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃப்ராக் தான் அதிகமா விரும்புவாங்க. கண்டிப்பா. இப்ப ஷர்ட் எல்லாம் போட்டோம்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ராக் போட்டு பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. சட்டை வந்து நார்மலாவே எல்லாரும் பாய்ஸ் போடுவாங்க. அதனால வந்து கேர்ள்ஸ்க்கு அழகா அந்த பஃப் ஸ்லீவ் வச்ச மாதிரி வரும். எலாஸ்டிக் டைப் தான். எலாஸ்டிக். ஓகே. சோ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம வந்து சைஸ் ஒரு மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. லூஸ் ஆகும். எவ்வளவு வேணா நம்ம குண்டா இருக்கிற பாப்பா கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. ஜிப் டைப் தான் பின்னாடி. ஜிப். ஓகே. ஆமா, இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகே. ஜிப். சிலது வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது. ஆமா, ஜிப். ஆமா, இது அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா தான் இருக்கும். குவாலிட்டி தான் போட்டுருக்கீங்க. ஓகே. இது வந்து ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி வரும். பின்னாடி நாட் இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பொறுத்த வரைக்கும் சைஸ் 24 ல இருந்து தான் வரும். நிறைய பேர் சின்ன சைஸ் எல்லாம் கேட்பாங்க. சின்ன சைஸ் வந்து சின்ன குழந்தை வந்து ஐயப்பன் சாமிக்கு அதிகமா கூட்டிட்டு போக மாட்டாங்க. 24 இந்த சைஸ்ல இருந்து மட்டும் தான் வந்து ஸ்டார்டிங் சைஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 40 சைஸ் வரைக்கும் இருக்கு ஃப்ராக். அதுக்கு மேல சுடிதார் வராது. ஏன்னா சின்ன குழந்தைங்க வரைக்கும் தான் கூட்டிட்டு போறதுனால ஃப்ராக்லயே வந்தீங்கன்னா 40 சைஸ் வரைக்கும் வரும். ஏன்னா 40ன்றது ஏன் அளவு வரையுமே போடலாம். ஏன்னா சில பாப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து 40 சைஸ் கரெக்டா இருக்கும். இதுல வந்து மாதா கலரு, ரெட் கலரு, கிரீன், ஆரஞ்சு, நேவி ப்ளூ, yellow இந்த மாதிரி எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு. நம்ம வந்து ஃப்ராக் சொல்லிருந்தோம் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு நார்மலா பார்த்தா அது தெரியாது. யாருன்னா போட்டு பார்க்கும்போது தான் அது எந்த மாதிரி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். சோ வந்து இந்த பாப்பாக்கு நான் போட்டிருக்கேன். சோ இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளீட்ஸ் இருக்கறனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது. சோ நல்லா ஃப்ரீயா இந்த இடம் புஷ்ஷா இருக்கும். நல்லா அழகா இருக்கும். பாக்கும்போது ஃப்ளோர் வரைக்கும் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா. சோ வந்து கொஞ்சம் பாப்பா குண்டா இருந்தாலும் கை கடிக்காது. எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் லூஸ் எலாஸ்டிக் தான். சோ வந்து ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. பின்னாடி அட்ஜஸ்ட்மென்ட்க்கு நாட் இருக்கு. சோ வந்து நம்ம எவ்வளவு சைஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சைடு எல்லாம் பிடிக்கணும், டெய்லர்ட்ட போய் அதுக்கு நம்ம சைடு எல்லாம் பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி கயிறு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜிப் வந்து நல்ல குவாலிட்டியான ஜிப் தான். சோ வந்து நம்மளுக்கு அது எப்பனா வந்துருமோ இல்ல இங்க ஒரு கொக்கி வைக்கணுமோ அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இல்ல. ஏன்னா நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டு போய் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ரேட் வந்து இப்ப ஒரு டாப்ஸுக்கே எடுத்துக்கோங்க 200 ருபீஸ் கேக்குறாங்க. சோ வந்து ஒரு ஃப்ராக்கே நம்ம வந்து லாஸ்ட் சைஸே 150 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப வந்து நீங்க அது கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப மெட்டீரியல் எடுத்தோம்னா 2 மீட்டர்ஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ராக் சின்ன பசங்களுக்கு தைக்கணும்னாலே சோ 2 மீட்டர்ஸ் ஆகும். பிளஸ் வந்து டை கூலி பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு 200 ரூபா வந்துரும். அப்ப நீங்க ஓவராலா பார்த்தாலே ஒரு 400 500 ரூபா வைக்கணும் ஒரு ஃப்ராக் மெட்டீரியல் எடுத்து தைக்கணும்னா. சோ இந்த மாதிரி நீங்க ரெடிமேடா வாங்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங்குமே நல்லா தான் இருக்கும். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் 36. ஓகே. 140 தான் இது. 140. 140. ஓகே. இது வந்து சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா 1 வயசு பேபிக்கு தான் போட்டிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. சின்ன குழந்தை தான், கம்ஃபர்டபிளா இருக்கும். அவங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டவல். இது மேட்சிங் வேஸ்டியும் நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டவல் பாத்திரலாம். டவல் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ எல்லோ, அப்புறம் வந்து ஐயப்பனுக்கு போடுறதுக்காக ப்ளூ கலரு, முருகருக்கு கிரீன், இந்த மாதிரி எல்லா கலருமே இருக்கு. எல்லோ கலரு. சிலர் வந்து இப்ப மாதாக்கு நியூவா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கேக்குறாங்க. சோ வந்து அதனால நம்ம ப்ளூ கலர் எல்லாமே வச்சிருக்கோம். ஆரஞ்சு, பிளாக், இதுல பெரிய பார்டர்ஸும் அவைலபிள் இருக்கு. நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் துண்டு போடுறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். 38 ருபீஸ் தான். ஆவரேஜ் 38 ருபீஸ் தான் டவல் எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேஷ்டி. வேஷ்டில வந்து அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி வேஷ்டி வரும். இதுல வேஷ்டிஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து நார்மலா கேக்குறவங்க வந்து இப்ப ஷர்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, டீனேஜ் பாய்ஸஸ் எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வேஷ்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுல 25 பீசஸ் வரும். இது ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 75 ருபீஸ் வரும். இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 80 ருபீஸ் வரும். இது வந்து
90 rupees வரும். ஏன்னா இது வந்து பெரிய பார்டரா, இந்த சோ border வந்து பெருசா இதுக்கு ஆவற காஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து சேஞ்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா. வந்து இது மட்டும் 90 rupeesல 90 வரும். rupees. இது எல்லாமே ஆவரேஜ் 80 rupees தான். 80 எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். ஓகே, கலர்ஸ் நிறையவே இருக்கு. இதுல வந்து கலர் மிக்சிங்ல வேணும் அப்படினா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப 5 பீசஸ்ல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா 10 பீசஸ் வரும். ஓகே, சிலர் வந்து சின்ன கடைங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது 5 பீசஸ் இல்ல 2 பீஸ் வேணும்னாலோ இல்ல 1 பீஸ் வேணும்னாலோ ஓகே, எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொவைட் அவங்களுக்கு என்ன பண்ணலாம். தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, சிலர் வந்து பேக்கிங் நாங்க வந்து ஓபன் பண்ணி தர மாட்டோம், 10 பீஸ்னா 10 பீஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு வந்து மெயினா கஸ்டமர்ஸோட தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சோ வந்து சிங்கிள் பீஸ் வேணும்னு கேக்குறவங்களுக்கும் நம்ம கொடுத்துறோம். அதுல இருந்து நம்ம இல்ல 10 பீசஸ் வேணும்னு கேக்குறவங்களுக்கும் நம்ம வந்து பேக்கிங்காவும் கொடுத்துடலாம். சோ வந்து அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல. வந்து பென்டெக்ஸ் டவல், நம்ம டவல் பார்த்தோம் இல்லையா, பென்டெக்ஸ் பார்டர்ல டவல் பார்த்தோம். சரி, வேஷ்டி பாத்துறோம். அதுக்கு வந்து மேட்சிங் ஆவற மாதிரி டவல். ஆமா, பெரிய பார்டர் வச்சு. ஏன்னா வேஷ்டிலயுமே வந்து பெரிய பார்டர் தான் வரும். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. 50 ரூபாய். ஆமா, 50 ரூபாய் தான். ஓகே, சோ கலர்ஸும் இருக்கு. கலர்ஸ் இருக்கு. Black, orange எல்லாத்துக்குமே மேட்சிங் ஆவற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ்லாம் வராது. அப்படியே மேட்ச் ஆகும். வேஷ்டி எடுத்தீங்கன்னா செட்டா வந்து டவலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட். இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 part 8 part ரெண்டு இருக்கு. ரெண்டு டைப்ஸ்ல இருக்கும் இல்லையா. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், பிளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி வந்து பாத்தீங்கன்னா சேம் கலர்லயே போட்டுருப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு கலர்ல, ஸ்கர்ட் ஒரு கலர்ல அந்த மாதிரி இருக்காது. லென்த் வைஸ்மே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓகே, லெந்த் நல்லா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 7 part. 7 part. 7 part உங்களுக்கு நல்ல டவுர் கொடுக்கும். ஓகே, சோ அது உங்களுக்கு ஃப்ரீயாவும் இருக்கும். ஓகே, ஓகே. சோ இது கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே கலர். ஓகே, ஓகே. பிளஸ் வந்து இதுல உங்களுக்கு நார்மலா இப்ப சாரீஸ்லாம் சொல்லிருந்தேன் இல்லையா, சாமி மாலை போடுறது, அவங்களுக்கு வந்து அதே சாரிக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்கர்ட் இருக்கும். சிலர் வந்து மாதா கலர்ல எல்லாம் ஸ்கர்ட் இன்ஸ்கர்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு, சேம் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட் சொல்லிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து நார்மலா எல்லாமே கலர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கு மாலை போடுறவங்களுக்கு தனியா இன்ஸ்கர்ட்ஸ் வந்து அந்த சாரிக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அது ரெட், பிளாக், yellow கலர், மேங்கோ yellow. சில பேர் வந்து லெமன் எல்லோ கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்து மேங்கோ எல்லோ கேட்பாங்க இல்லையா. சோ அதனால ரெண்டு கலருமே இருக்கு. மாதா கலர் ஸ்பெஷலா இது வந்து நமக்கு இப்பதான் இந்த கலர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நார்மலாவே பிளாக், ரெட், எல்லோ, மேங்கோ எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே கிடைச்சிரும். பட் ஆனா இந்த மாதா கலர் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. சோ வந்து இந்த கலரும் வந்து நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் இருக்கு. அதுல வந்து இப்ப சாரி எடுத்தோம்னா, இப்ப ஆரஞ்சு கலர் சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்சிங்காவே இன்ஸ்கர்ட் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு கலர் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஆமா, கலர் மேட்ச் ஆகுற மாதிரி தான் வரும். ஓகே, ஓகே. இது பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டி-ஷர்ட். டி-ஷர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலர் டி-ஷர்ட்ஸும் இருக்கு, நார்மலா ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்ஸும் இருக்கு. ஓகே. டி-ஷர்ட்ஸ்ல வந்து எல்லா கலருமே பாத்தீங்கன்னா 60 rupees தான். 1 to 3 சைஸ். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு அது வரைக்கும் போடலாம். அது எல்லாமே வந்து 60 ரூபாய் ரேஞ்ச்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டீங்கன்னா எல் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் வரும். அது எல்லாமே வந்து 80 rupees. ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து 85 rupees வரும். சோ இதுல வந்து நார்மலா டி-ஷர்ட்ஸ் வந்து சாமிக்கும் போட்டுக்கறாங்க. அண்ட் இல்லாம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் டே, yellow டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து டி-ஷர்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ட்ராக் பேண்ட்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. ட்ராக், ஷார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இப்ப டி-ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் எல்லாமே 60, அதுல வந்து பெரிய சைஸ் 80 சொன்னீங்க. இது வந்து காலர்ல இந்த டி-ஷர்ட்ஸ்லாம் 100 rupees வரும். 100 rupees. ஓகே, காலர். ஆமா. இதுல ஃபுல் ஸ்லீவ் வந்து பிளாக்லயும் ஒயிட்லயும் மட்டும் வரும். ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. ஆமா, ஏனா வந்து நிறைய பேர் இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கறாங்க இல்லையா, டான்ஸ் அந்த மாதிரி ஈவென்ட்க்குலாம் வந்து ஃபுல் ஸ்லீவ் கேக்குறாங்க. பிளாக்ல ஃபுல் இருக்கு, ஆஃப் இருக்கு. இது ஜெர்சி லோயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒயிட், கிரீன், பிளாக், மாதா கலர் சொன்னோம் இல்லையா, அது நேவி ப்ளூ, ரெட், அப்புறம் yellow கலர். இது எல்லாமே மேங்கோ yellowவும் இருக்கு. நாங்க இதுல ஆட் பண்ணல, மேங்கோ yellowவும் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் S ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிளாக்கும், ஒயிட், நேவி ப்ளூ இந்த மூணு கலர் மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் 20 ல இருந்து ஒரு 5 வயசு பசங்க போடுற மாதிரில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா S ல இருந்து தான், S ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கு, எனக்கு ஷார்ட்ஸ் பேண்ட் தான் சில பேர் எல்லாம் கேட்பாங்க, ஏன்னா ஃபுல்லா போட்டு பழகி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் 90 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 90 ல இருந்து ஃபைனல் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வருது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 120 தான். 120. உங்களுக்கு எதுமே வந்து நம்ம கிட்ட உள்ள ப்ராடக்ட்ல ஜாஸ்தி பாத்தீங்கன்னா இப்ப சுடிதார், டாப்ஸ் அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த 150 மேல போகும். மத்தபடி எல்லாமே வந்து அந்த 150 குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது பேண்ட் ஃபுல்லா வருது இல்லையா, சோ அதுல வந்து ஆஃப் ஷார்ட்ஸ் மாதிரி வரும். அதுமே வந்து ஜெர்சி கிளாத் தான். இந்த ஜெர்சி கிளாத் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் சாம்பிள் காட்றேன். இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இதுல உள்ள மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் வரும். உள்ள ஸ்பாஞ்ச் டைப். சோ வந்து உங்களுக்கு வெயில் டைம்ல கூட ஒரு மாதிரி இருக்குமானா இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயாவே தான் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த வேர்வை கூட அது இழுத்துக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா S ல இருந்து இருக்கு. S ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சேம் நம்ம அதுல சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்க்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த நாடா டைப்ல கொடுத்திருப்பாங்க.
என்னோட வெளியில இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து வெளியில இருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஓகே இல்லையா அதனால உள்ள சோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் வந்திருக்கு நாடா ஓகே சோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா கூட நீங்க டைட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஓகே எலாஸ்டிக் வந்து இடுப்பு கடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லா Okay. ஃப்ரீயா தான் இருக்கும் உங்களுக்கு Okay. பிரச்சனை இல்ல ஐயப்பாக்கெல்லாம் சபரிமலைக்கு போறாங்க இல்லையா ஆமா சோ மலைக்கு போகும்போது வந்து நிறைய பேர் இந்த சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா ஜெர்சி டைப் தான் அதிகமா விரும்புறாங்க கண்டிப்பா காட்டன்லயும் நம்ம கிட்ட இருக்கு ஜெர்சிலயும் இருக்கு இருக்கு ம். ரெண்டு மெட்டீரியலுமே ஆமா, ஆமா. ஓகே ஓகே இது நார்மலா வீட்லயும் போட்டுக்கிறாங்க இல்லையா சோ ஐயப்பாக்கு மாலை போடுற போது வாங்குறாங்க ஓகே அதோட சிலர் பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து வச்சிருவாங்க பட் இந்த மாதிரி ஜெர்சி மெட்டீரியல் என்ன பண்றாங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கும் ரெகுலரா போடலாம் ஆமா போடலாம் ஸோ அதே மாதிரி கலர்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கலர்ஸ் ஸோ இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு சைஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் கிரீன் மட்டும் கேட்பாங்க அதான் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் கிரீன் எல்லாமே வந்துரும் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க இந்த ஆரஞ்சு ஒயிட் கிரீன் வாங்குறீங்க இல்லையா ம். இத வந்து நம்ம எல்லா டைமுக்குமே யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இப்ப பிளாக்னு எடுத்துட்டீங்கன்னா நார்மலாவே நிறைய பேர் பிளாக் கேட்டு வருவாங்க ம் இப்ப வந்து ஒரு அகேஷனுக்காகன்ட்டு இல்லாம நார்மலாவே பிளாக் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ஓகே ரெண்டாவது வந்து இஷ்யூ என்னன்னா இது வந்து ஆரஞ்சு கிரீனும் வந்து முருகருக்கு கொடுக்குறாங்க இல்லையா Okay. முருகருக்கு மாலை போடுறாங்க இல்லையா அவங்களுக்குமே ஆரஞ்சு கிரீனுமே யூஸ் ஆகும் ஓகே அது மட்டும் இல்லாம இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி டைம்ல வந்து ஆரஞ்சும் கிரீனும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா ஒயிட்டும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு ஆமா எப்பயுமே பிளாக் ஒயிட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் ஆகும் நீங்க மல்டி பர்பஸ் நீங்க எப்ப வேணா நீங்க வாங்கி வச்சா கூட உங்களுக்கு விக்கலையேன்ற கவலையே உங்களுக்கு தேவையில்லை Okay. இது நார்மலாவே எப்ப வேணா வித்துக்கலாம் சோ உங்களுக்கு நோ ப்ராப்ளம் நீங்க வாங்கி எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கலாம் இதெல்லாம் எவர் கிரீன் எப்பயுமே ஆமா ஓடும் ஆமா எப்பயுமே ஓடக்கூடிய ஐட்டம் தான் அதான் அதான் சோ வந்து இது நேவி ப்ளூ இந்த மாதிரி கலருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய ஒரு ஐட்டம் தான் ஓகே நீங்க வாங்கி வச்சீங்கன்னா என்னடா விக்கலையேன்ற அளவுக்கு ஃபீலே பண்ண வேணாம் கண்டிப்பா. அது எப்ப வேணா வந்து மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட கண்டிப்பா. அதுதான் இருமுடி பேக் ம் இதுல வந்து இருமுடி பேக்ல வந்து ப்ளூ கலர் பிளாக் கலர் மட்டும் தான் வந்து எப்பயுமே வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜோல்னா பேக் வரும் ம். இப்ப முருகருக்கு வந்து பாத யாத்திரை எல்லாம் போவாங்க இல்லையா ஆமா அவங்க போட்டுட்டு போறதுக்கு ஓம் சக்திக்கும் நடந்து போறவங்க கோயிலுக்கு நடந்து போறவங்க இருப்பாங்க Okay. அவங்களுக்கு இருமுடியும் இருக்கு நம்ம Okay. கிட்ட ம். இது வந்து பேக் மட்டும் இருக்கு பேக் Okay. மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து 80 ருபீஸ் வரும் 80 ஒன்லி பேக் ட்ரில் Okay. கிளாத் தான் ஓகே நைஸ் கிளாத் கிடையாது எல்லாமே வந்து ட்ரில் குவாலிட்டி தான் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து இது வந்து லென்த் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஈஸியா மாற்ற அளவுக்கு வரும் ஓகே இப்ப எனக்கு வந்து போட்டீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வருது ம் பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரியவங்க போடும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஓகே ரொம்ப வந்து இடிக்கிற மாதிரி டைப்ல எல்லாம் இல்ல நீங்க Okay. வந்து நிறைய கேரி பண்ணி கொண்டு போலாம் இதுல Okay. நிறைய பேர் நிறைய பொருள் வைப்பாங்க தேங்காய் ம் பூ பழம் எல்லாம் வச்சு கொண்டு போவாங்க ஓகே So ஓகே வந்து நல்லா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாவே இதுல வைக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் சொன்னோம் இல்லையா இருமுடி ஆமா. பேக் ஆமா இருமுடி பேக்கும் வந்து ட்ரில் கிளாத் தான் ஓகே இதுல டபுள் ஜிப் கூட அவைலபிள் இருக்கு டபுள் ஜிப் ஆமா டபுள் ஜிப்பும் இருக்கு Okay. அதுல வந்து இந்த இருமுடி பேக் செட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னு பாத்துக்கோங்க ஆ இந்த சின்ன பை வந்து 2 வந்துரும் ஓகே உங்களுக்கு உள்ள அந்த தேங்காய் நெய் தேங்காய் வச்சு கட்டுறது சரி ஆ அதுக்கு வந்து 2 பேக் தனியா வந்துரும் தனியா வந்துருமா ஆனா சைஸ் வைஸ் பாத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் பெருசுதான் பெருசுதான் இருக்கு நார்மலா வாங்குனீங்கன்னா ரொம்ப இவ்வளவு குட்டியில தான் கொடுப்பாங்க அதான் உங்களுக்கு குடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா சைஸ் பெரிய இது சைஸ் வந்து தான் நல்லா பெருசா தான் இருக்கும் Okay. மெட்டீரியல் இதுல எல்லாத்துலயுமே ஐயப்பன் படம் போட்டுதான் வரும் கண்டிப்பா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஐயப்பன் ம் இந்த பக்கம் வந்து பிள்ளையார் பிள்ளையார் ஓகே ஐயப்பன் பிள்ளையார் பிள்ளையார் 2 பேரும் வருவாங்க ஓகே பேக்லயுமே அதே மாதிரி தான் ம் இப்ப ஐயப்பன் இருக்காரா ம் நீங்க பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் படம் போட்டு வரும் பேக்லயும் எப்பயுமே பிள்ளையார் டபுள் சைடு இல்லாம வராது இல்லையா எல்லாத்துலயுமே ஆரம்பமே பிள்ளையார் தானே ஓகே சோ வந்து அந்த மாதிரி தான் வரும் ஓகே இதுல வந்து பிளாக்லயும் அதே மாதிரி செட் இருக்கு இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க ஆ இதுல வந்து ஒன்லி பேக் சொன்னேன் இல்லையா ஆமா நிறைய இடத்துல ஒன்லி பேக் கொடுத்துருவாங்க ஒருத்தவங்க செட் கொடுப்பாங்க ஆனா இது மட்டும் தனியாவும் நம்மகிட்ட இருக்கு தனியாவும் இது இருக்கு மட்டும் தனியா கேட்டாலும் இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம இந்த பெரிய சைஸ் பேக் இருக்கு இல்லையா ஆமா இந்த உள்ள வைக்கிற இருமுடியில இருமுடி கட்டுறாங்க தலையில வச்சு கொண்டு போவாங்க ஓகே ஓகே இதுவுமே தனியா நம்ம கிட்ட இருக்கு தனியா இருக்கு இப்ப இது ரெண்டுமே செட்டா தான் வருமா அப்படின்னு கேட்டா இதுவும் தனித்தனியாவும் இருக்கு தனியாவும் இருக்கு இப்ப தனியா இந்த சின்ன பை மட்டும் தனியா இருக்கு இருக்கு இதுவுமே செப்பரேட்டா வரும் ஓகே ம். சோ எப்படி இதெல்லாம் வசதி கஸ்டமருக்கு எப்படி வசதியோ எப்படி வேணா சிலர் மிஸ் பண்ணிருப்பாங்க ஆமா. யூஸ் பண்றாங்க இல்லையா நிறைய ஆமா. தடவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு Miss சிலர் ஆயிருக்கும். மிஸ் பண்ணிருப்பாங்க ஆமா அப்ப வந்து அதுக்காக தனியா ஒரு பேக்கே வாங்கணுமா செட்டா வாங்கணும்னா ரேட் அதிகமா வருமே கண்டிப்பா. அப்படின்னு யோசிப்பாங்க அது வேஸ்ட் தான் அவங்களுக்கு கண்டிப்பா சோ வந்து இந்த மாதிரி வாங்கும்போது ம் அவங்களுக்கு வந்து பைசாவும் அவங்களுக்கு மிச்சமாகும் சோ Okay. அதுக்காக ஒரு முழு பேக்கே வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கலாம் அவங்க ஓகே ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஷார்ட்ஸ் ஓகே இப்ப வந்து டீ மிதிக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த கிளாத் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஜெர்சி கிளாத் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க Okay. ஒன்லி காட்டன் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ம். அது மட்டும் இல்லாம வெயில் டைம்ல அந்த மாதிரி இருக்கும்போது சிலர் வந்து காட்டன் கிளாத் தான் வேணும்னு சிலர் இருப்பாங்க ஆமா. இல்லையா அவங்களுக்காகவே தான் வந்து இந்த காட்டன் கிளாத்ல ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா 4 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட 4 சைஸ் 35 ம் இந்த சைஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 35 ருபீஸ் வரும் ஓகே 35 ஆமா 35 ருபீஸ் ஸ்டார்டிங் ஓகே இதுல வந்து லாஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 ருபீஸ் வரும் 80 rupees இது வந்து லாஸ்ட் சைஸ் ம் 80 ருபீஸ் வரும் 80 rupees ஓகே இதுலயே கலர்ஸ் வந்து இருக்கு மாதா கலர் ஆரஞ்சு எல்லோ ரெட் எல்லாமே இருக்கு ம் இப்போதைக்கு உங்க முன்னாடி வந்து கொஞ்சம் கலர்ஸ் போட்டிருக்கோம் ஆமா. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கு நீங்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க எல்லாமே பாத்துடலாம் ஆமா ம் இது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்க ஓகே
இது வந்து சிவன் மாலா அப்படின்னு இந்த கலருக்கு வந்து இன்னொரு நேம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து இந்த ஆந்திரா சைடு அதிகமா இந்த கலர் வந்து கேட்பாங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த கலர் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ பிளாக் எல்லாம் கூட வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஆரஞ்சு எல்லோ கூட வச்சிருப்பாங்க. பட் ஆனா இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. இதுல பேண்ட் கூட இருக்கு, காட்டன்ல பேண்ட் இருக்கு, இந்த கலர்ல ஷார்ட்ஸ் இருக்கு, எல்லா சைஸுமே இருக்கு, பேண்ட்டும் அதே மாதிரி எல்லா சைஸுமே இருக்கு. சிவன் மாலா கலர். இப்போ வந்து ஷர்ட் பார்க்கலாம். இப்ப சின்ன பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 18 இந்த சைஸ். இது வந்து ஒரு 3 வயசு 2 வயசு அப்படி போட்டுக்கலாம். இதோட சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 16 சைஸ் வரும். இதோட கொஞ்சம் குட்டி வரும். அது வந்து இந்த 1 வயசு பசங்க எல்லாம் கூட போடுற மாதிரி தான் வரும். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நார்மலா ஷர்ட் பாப்போம் இல்லையா, மெட்டீரியல் வந்து அந்த ரேமான் காட்டன் தான் வரும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 70 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 70ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி முடிச்சிடும். பெரிய ஷர்ட் சொல்றேன் நான் சொல்றது. சின்ன சைஸ் 70. அதுல வந்து இந்த 28 வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா 100 rupeesலயே வந்துரும் உங்களுக்கு. ஒரு 12-15 வயசு வரைக்குமே அதுல போட்டுலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்துரும். 36, 38, 40, 42, 44 வரைக்குமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல தான் வரும். உங்களுக்கு ரொம்ப சைஸ் வந்து சிலர் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க 36 எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பக்காவா அமைச்சிரும். 36, 38, 40, 42 அந்த மாதிரி வந்துரும். அது வந்து பெரியவங்க சட்டை வந்து 125 ரூபாய் ஸ்டார்ட். அதுல இருந்து உங்களுக்கு 150ல முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் ஷார்ட்ஸ். இது வந்து 28ல இருந்து அவைலபிள் இருக்கு. 28. ஆமா, இது கலர் வந்து நிறைய ஏகப்பட்ட கலர் இருக்கு இதுல. ஏன்னா என்னால வந்து அது எல்லாமே இங்க ஷோ பண்ண முடியாது. நான் உங்களுக்கு நார்மலா வீடியோல வந்து காமிக்கிறேன். சோ வந்து இதெல்லாம் வந்து சும்மா அதுல இருந்து ஒரு சில பீசஸ் மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதுல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பிரிண்டா தான் இருக்கும். ரிப்பீட்டடா வந்து எதுவும் வராது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 28ல இருந்து 36 வரைக்குமே ஆவரேஜ் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அஃபோர்டபிளா தான் இருக்கும் உங்களுக்கு. ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ, ஷோரூம் பிரைஸ்ல இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இத வந்து ஆனா ஷோரூம் டைப்ல தான் ரெடி பண்ணிருப்பாங்க. பட் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும் நமக்கு. 3/4 ஷார்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஓனா ரெடி பண்ற ஐட்டம்ஸ் தான். இப்ப சொன்ன எல்லா ஐட்டமே வந்து நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றது. அதனால வந்து உங்களுக்கு பிரைஸ் வைஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மெயினா எல்லாருமே பாக்குறது அதுதானே, பிரைஸ் வந்து கம்மியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால குவாலிட்டி கம்மி ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வாங்கி விக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுல ஒரு ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்து நார்மலா ஒரு கடையில எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க ரீசேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரைஸ் நமக்கு வராது. டைரக்டா கொடுக்கும் போது நம்ம என்ன பிரைஸ் வாங்குறோமோ அதை வந்து மக்கள் கிட்ட இருந்து நம்ம டைரக்டா வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா 3/4ல XL, XXL, XXL 3 சைஸஸ் மட்டும் தான் இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஜிப் வந்துரும். அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வந்து நாட் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் ஓபன் ஜிப் வந்துரும். ஆமா, ஜிப் இருக்கு. லென்த் பாத்துக்கோங்க. லென்த்லாம் கொஞ்சம் பக்காவா இருக்கும். 3/4 வந்துரும் உங்களுக்கு. அது கூட அப்படியே பாக்கெட்டும். ஆமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பீசஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்றதா மெட்டீரியல் ஒன்னொன்னு நம்ம பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் தான் ஜாஸ்தி வரும். இல்ல பிரிண்டட் வந்து அவைலபிள் இருக்காது. ஒன்லி பிளைன் தான். நல்லா இருக்கும். நம்ம நார்மலா போட்டுக்கிறதுக்கு சில ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்காக தான் ஷார்ட்ஸ். அதுவும் சம்மர் டைம் வேற இது கரெக்டா. சோ வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க குழந்தைங்க எல்லாம். அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க ரெடி பண்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ற ஐட்டம்ஸ். சோ வந்து குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் தையல் போட்டு போடுறது வந்து பெட்டர். ஏன்னா வந்து சின்ன பசங்க ஓடுவாங்க, திடீர்னு வந்து இதுவாகலாம். அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம். ஒரே ஒரு மேல் தையல் இதுக்கு மட்டும் போடலாம். ஏன் நீங்க சொல்லல, நீங்க முன்னாடி சொல்லிட கூடாது இல்லையா, அதனால இதுக்கு மட்டும் தான். மத்த எந்த ஐட்டமுக்கும் வந்து நீங்க ஸ்டிச்சிங் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது வந்து நீங்க போடணும்னா போட்டுக்கலாம், இல்லனா இல்லதான். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆவீங்க. இது வந்து 2 சைஸஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இதை விட ரொம்ப குட்டியும் இருக்கு. இது வந்து 25 வரும். இதோட சின்ன சைஸ். ஆமா, 25 rupees தான். இது வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா 25 rupeesக்கு என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். 25 rupeesக்கு பீஸ் தராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது 25 rupees தான். அதுவும் பனியன் கிளாத்னா கூட நம்ம அந்த மாதிரி சொல்லிடலாம். பனியன் கிளாத்லாம் சீப்பஸ்டாவே கிடைக்கும். 15 ரூபாய் 18 ரூபாய் கிடைச்சிரும். அதுவும் குழந்தைங்க ஜட்டி இப்பெல்லாம் ரேட் என்னென்னமோ விக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காட்டன் தான். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கலர் காம்பினேஷன் வச்சு வரும். நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்ல லுக்காவும் இருக்கு. பாத்தீங்கன்னா இல்ல பிளைன் இல்ல, பிரிண்டட் தான் வரும். ஃபுல்லா இந்த பொம்மை போட்ட மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். பசங்களுக்கு அப்படிதான் இருக்கும். 25 தான் பிரைஸ். 20 rupees 25 ரெண்டே ரேஞ்ச் தான். ஆமா, இது பாத்தீங்கன்னா பிளைன். அதுல வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்திருப்பாங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பைனாப்பிள் போட்ட மாதிரி டிசைன்ஸ். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பல்கா கூட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. 1000 பீசஸ் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட இப்ப நான் சொன்ன எல்லா ஐட்டமுமே அப்படிதான். நான் உங்களுக்கு லாஸ்டா ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்மட்ட காட்டுறேன். சரி,
அது வந்து உங்களுக்கு பார்த்தா புரியும். என்னடா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஒரு சிலருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ற இடமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு காமிச்சு இல்லையா கலர் ஷார்ட்ஸ், அதுலயே வந்து பெரியவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல வந்து இந்த கலர் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா இல்ல, இதுல வந்து டார்க் கலர்ஸ் கேட்டீங்கன்னா டார்க் கலர்ஸும் நிறைய சில பேர் வந்து லைட் கலர் எங்க ஏரியால ஓடாது டார்க் கலர் மட்டும் கொடுங்கன்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 40 rupees மட்டும் தான். 40 ரூபாவா? ஆமா, 40 rupees தான். ஓகே. இது வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் போடலாம். 15 வயசு 17 வயசு பசங்க ஒல்லியா இருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். 17 வயசு கூட போடலாம். சைஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் ஷார்ட்ஸ் மாதிரி தான் வரும். இது ஜிப் வந்து ரெண்டு சைடுமே ஜிப் வச்சு தான் வரும். இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. பிளஸ் வந்து இது வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அதிகமா, ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி ஊருக்கு வந்து அதிகமா நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பல்கா தான் நம்ம கிட்ட எடுப்பாங்க. ஒரு பண்டல் கணக்குல தான் வரும், ஒரு 2 பண்டல் அந்த மாதிரி டைப்ல தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து லோக்கல்லயும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். சோ வந்து இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே ஓடும். இது நிறைய பேர் வந்து வண்டியில எல்லாம் எடுத்துட்டு போய் விக்கிறாங்க, வண்டிக்காரங்க தெருவா எடுத்துட்டு போய் விற்பாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போய் விக்கிறவங்களுக்குமே இது நல்ல பெனிஃபிட் தான். அவங்க 100 ரூபாய்க்கு விக்கலாம், 100 ரூபாய்க்கு தான் விக்கறாங்க. அதான் பாதிக்கு லாபம் வருதுல உங்களுக்கு. ஆமா, இது 40 rupeesனா உங்களுக்கு 60 rupees வந்து பெனிஃபிட் இருக்கும். சோ வந்து இது எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்கு. 1000 பீசஸ் வேணும்னாலும் 2000 பீசஸ் வேணும்னாலும் எவ்வளவுனாலும் வாங்கிக்கலாம். 100 பீசஸ் கூட அவைலபிள். நீங்க வந்து அப்படிதானல ஒரு 50ல இருந்து கூட நாங்க தருவோம். எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பல்க் குவாண்டிட்டி நம்மட்ட இருக்கு. இதுல வந்து 2 சைஸ் இருக்கு. இது வந்து 40 சொன்னேன் இல்லையா, இதோட இன்னொரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வரும். பெரிய சைஸ். இது வந்து கொஞ்சம் நல்லா பெரியவங்களே போடலாம். ஓகே. இதுல சைடுல ஜிப் வச்சு வந்திருக்கு பாருங்க. 50 ரூபாய் இது. 50 ரூபாய். ஆமா, இது 50 ரூபாய் தான். ஓகே ஓகே ஓகே. சோ 40 ரூபாய் 50 ரூபாய். ஆமா, ரேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கு வந்து நீங்களே 4 பேர்ட்ட சொல்வீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிளைன், இது வந்து பிரிண்டட்ல வந்து அதே மாதிரி 2 சைஸ்மே இருக்கு. இது வந்து பெரிய சைஸ் இப்ப நான் காட்டுறது. இல்ல வந்து பிரிண்டட் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், டிஃபரெண்டா தான் இருக்கும். எதுவுமே வந்து சேம் டிசைன்ஸ் இருக்காது. நீங்க பாத்துக்கலாம், எல்லாமே டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் ரெடி ஸ்டாக் இது நம்ம கிட்ட இருக்கும். திடீர்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, 1000 பீஸ் இருக்குன்றீங்க, உங்களுக்கு உடனே கொடுத்துருவீங்களா, டெலிவரி பண்ணுவீங்களா அப்பெல்லாம் கேட்பாங்க. பட் நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இது நாங்க ஆரம்பத்துல இருந்தே ரெடி பண்ற ஐட்டம். இது என்ன கேட்டீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து இப்பெல்லாம் யாரும் இப்ப ரெடி பண்றது இல்ல. ஏன்னா இதுல ப்ராஃபிட் அதிகமா இருக்காது. நிறைய பேர் ரெடி பண்றவங்க வந்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு யோசிச்சு தான் செய்வாங்க. பட் இதெல்லாம் வந்து முதல்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு அப்பத்துல இருந்து பண்ணது. சோ வந்து இத விட மனசு இல்லாம தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. கண்டிப்பா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 60-65 தான் வரும். 60 ரூபாய் 65 ரூபாய் தான். ஏன்னா நீங்க கேக்கலாம், ஏன் அது நீங்க அந்த ரேட் கொடுத்தீங்களே, இது மட்டும் ஏன் டிஃபரெண்டா இருக்குன்னா பிரிண்டட் தான். இந்த பிரிண்ட் பண்ணி வரணும் இல்லையா, அதுக்கு மட்டும் தான் அது பிளைன், இது பிரிண்ட் இல்ல. ஆமா, ஸ்டிச்சிங் கூலி கூட பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலே நம்ம எடுத்துக்கோங்க, ஒரு எவ்வளவு வரும், ஒரு 2 மீட்டர் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு ஆகுது, 100 rupees 120 கேட்பாங்க. ஆனா அந்த மெட்டீரியல் எடுத்து அதை கட்டிங் பண்றதுக்கு ஒரு சார்ஜ், அதை ஸ்டிச் பண்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு கூலி. இது பாத்தீங்கன்னா இந்த ரோப்பு, இந்த ஜிப் எல்லாமே வந்து நம்ம வச்சு only 60 தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதான் 60-65 தைய கூலி மட்டும் தான் நமக்கு வரும்ன்ற மாதிரி வெச்சுக்கோங்களேன். இல்ல வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராஃபிட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. சோ ஸ்டாக்கும் நிறைய இருக்கும்ல. இது எல்லாமே வந்து ஓன் தயாரிப்புங்கறனால எவ்வளவு வேணாலும் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. ரெடியா இருக்கு. வீடியோக்காக சொல்றோம் அப்படிங்களா? இல்ல, இது உண்மையா அதுதான். ஏன்னா இது நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது தான். நாங்க வந்து ஆன்லைன்ல கொண்டு வரல, நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நாங்க வீடியோ கொண்டு வரலாமே, நிறைய பேருக்கு தெரியல. சோ அதனால தான் ஒரு வீடியோவா நம்ம இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால தான் நாங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமா போடுறது. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இல்லையா? சோ நிறைய பேர் பாப்பாங்க, ஸ்மால் பிசினஸ் பண்ணனும் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். இப்ப சின்ன சின்ன ஊர் சைடு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க. வயசானவங்க எல்லாம் அதிகமா இது யூஸ் பண்ணுவாங்க. டீனேஜ் பாய்ஸ் கூட அந்த அளவுக்கு போடுறாங்களோ இல்லையோ தெரியல. வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் அதிகமா. ஏன்னா ஜிப் வச்சு வேணும், எனக்கு சைடுல ஜிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. இந்த வேஸ்டிக்குள்ள கூட சில பேர் வியர் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கனால இது வந்து கிராமத்து சைடுல இருக்கிறவங்க கூட இத வந்து வாங்கி நல்லா ரீசேல் பண்ணலாம். சோ நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் இதுல வந்து 100% வந்து கிடைக்கும். ஏன்னா 60 rupeesனா நீங்க 110 120 கூட சேல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு லாபம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸர் ஷார்ட்ஸ் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது காட்டன் மெட்டீரியல்ன்றனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து சின்ன பசங்களுக்கு பாக்ஸர் ஷார்ட்ஸ். பெரியவங்க மட்டும் தான் போடணுமா, அப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா குழந்தைங்களுக்கு தான் இது எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் கேட்டீங்கன்னா 30 rupees மட்டும் தான். 30 ரூபாவா? ஆமா, 30 rupees தான். இது வந்து ஸ்டிச்சிங், அப்ப வந்து ஸ்டிச்சிங்லாம் பக்காவா இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டே வேண்டாம். பீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டில தான் வரும். ஓகே. இதுல உள்ள ஸ்டிச்சிங் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் தான். ஓகே. எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் போட்டு தான் வரும்.
பரவாயில்ல. அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிழியறதுக்கும் சான்சஸ் கிடையாது. சோ வந்து பீஸ் வந்து நல்ல பக்காவா இருக்கும். 30 rupees மட்டும் தான் இது. 30 ரூபாய் பாக்ஸர். இது எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைசஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. டிசைன் பாருங்க, பிரிண்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான பிரிண்டா தான் இருக்கும் எல்லாமே. இதுல கட்டு வந்து பாத்தீங்கன்னா இது 50 பீஸ் வரும். 50 பீஸ். ஒரு கட்டுக்கு 50 பீஸ் வரும். நீங்க எடுத்தீங்கன்னா அழகா ஒரு 50 பீஸ் எடுத்தா கூட கலர் வந்து பாருங்களேன் எவ்வளவு நல்லா, எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். ஒரே மாதிரி பீஸ் ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் இல்லாம டிஃபரெண்டா இருக்கு. சேல் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா பக்காவா இருக்கும். இது வந்து மோஸ்டா நமக்கு நிறைய ஊர்ல வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையிலேயே நிறைய இடத்துல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சோ உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷர்ட் பார்த்தோமா, லேடிஸ்க்கு வந்து ஃப்ராக் இருக்குன்னு சொன்னேன். சில பிள்ளைங்க வந்து ஃப்ராக் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு வந்து ஸ்கர்ட் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம ஸ்கர்ட் பிளஸ் வந்து ஷர்ட் கொடுத்துடலாம். இப்ப வந்து நீங்க ஹோல்சேல் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கி நீங்க ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலும் சரி, இல்ல ரீட்டைல் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா, நீங்க வந்து ஸ்கர்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப ஷர்ட் வந்து பொதுவாவே நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ் இருக்குல்ல நம்ம கிட்ட, ஜெர்சில வந்து ஷார்ட்ஸ் இருக்கு, காட்டன்லயும் ஷார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதுல வேணுமோ ஜெர்சில கூட இல்ல காட்டன்லயும் ஷார்ட்ஸ் வாங்கிட்டு ஸ்கர்ட் வாங்கிட்டு ஷர்ட் வாங்கிட்டீங்கன்னா போதும், எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ஃப்ராக்லாம் வந்து பல்கா என்னால போட்டு வாங்க முடியாதுங்க, நான் இவ்வளவுதான் பர்டிகுலர் அமௌண்ட் தான் நான் பட்ஜெட் வச்சிருக்கேன், அதுக்குள்ளேயே நான் ஒரு சேல் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஐடியா பண்ணி வாங்கிக்கலாம். சோ வந்து ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இதுல ரொம்ப பெரிய சைஸ் ஸ்கர்ட்லாம் வந்து வராது, ஏன்னா அதுக்கு மேல சுடிதார் தான் போடுவாங்க, டாப்ஸ் சுடிதார் வந்துரும். சோ வந்து இதுல சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் வந்து ஸ்கர்ட் வரும். ஆனா இந்த yellow கலர்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் ஹைட் வரைக்குமே இருக்கு ஷார்ட் அந்த ஸ்கர்ட். இதுல வந்து பட்டன் டைப் தான் வரும். கொக்கிலாம் வந்து அந்த ஓல்டு ஃபேஷன்ல போயிடுச்சு. கொக்கிலாம் வந்து இப்ப பிள்ளைங்க வந்து இப்படி போடும், அது லாக் ஆகாம திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது ஒரு இதுவா இருக்கும், தலைவலியா இருக்கும், ஊக்கு போட்டு குத்திட்டு இருப்பாங்க. பட் ஆனா இது வந்து காஜா வந்துருது. உங்களுக்கு காஜா அடிச்சு பட்டன் 2 பட்டன் வந்துரும். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் இந்த ஒரு பட்டன்ல வந்து உங்களால போட முடியல, கொஞ்சம் லூசா இருக்கு அப்படின்னா ரெண்டாவது ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க, நீங்க அதுல போட்டுக்கலாம். சோ இது குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா போயிடும். புரியுதுங்களா? இப்ப கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தோட நாடாலாம் கொடுத்திருப்பாங்க. ஒரு நாடாவை கட்டி விட்டுட்டு ஐயோ எப்படா அவரும் பாத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்க. ஆனா இது அப்படி கிடையாது, ஃபிட்டிங்கா போயிடுது. அந்த பெல்ட் டைப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இடுப்புல உட்காந்துரும், பக்காவா இப்படி உட்காந்துருமா. சோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோரல் டைப்ல ஸ்கர்ட்டோட இது வந்து பாருங்களேன். இது என்ன சைஸ்னா 26. நல்லா வந்து ஃப்ரீயா இருக்கும் ஸ்கர்ட். ரொம்ப இடிக்கும், நடக்கும் போது அப்படி தடுக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. மெட்டீரியல் வந்து நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல மெட்டீரியல் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிடு. இப்ப ஷர்ட் எல்லாம் சிலர் வந்து போட்டுட்டு இப்ப சிலர் எல்லாம் காவடி எடுப்பாங்க இல்லையா, முருகருக்கு காவடி எடுப்பாங்க, இல்ல ஒருத்தவங்க வந்து வேஷ்டி கட்டிட்டு ஸ்லீவ்லெஸ் பனியன் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கட் பனியன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. இந்த கட் பனியன்ல எல்லா சைஸுமே இருக்கு, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இருக்கு. இதுல வந்து அப்ப பெரியவங்களுக்கு மட்டும் தான் கட் பனியன் இருக்குமா அப்படின்னா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க போடுற வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஷர்ட்டுக்கு வந்து உள்ள போட்டாலும் இது ஒரு மாதிரி டார்க்கா தெரியுமானா தெரியாது, நல்லாதான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். இது நிறைய பேர் வந்து ஒயிட் தான் அதிகமா கிடைக்குது, எனக்கு எல்லோ கலர்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலயே வந்து இந்த எல்லோ கலர் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு மாலை போடணும்னு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து A to Z இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கிட்ட மாலை மட்டும் தான் இல்ல, அதாவது மாலை வந்து நம்மளால பக்கா சிலர் வந்து ஹோல்சேல் அதுல பண்ணிட்டு இருக்கனால நம்ம அதை ரீசேல் பண்றதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்ல. நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பண்றோமோ அதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட எய்ம். சோ வந்து நம்ம அதுவும் சேர்த்து பண்ணணும்னா பண்ணலாம், பட் அதான் நம்ம பை பண்ணி நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு அதுல எக்ஸ்ட்ராவா சார்ஜ் ஆயிடும். சோ அது வந்து அவங்க டைரக்டாவே அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஐட்டம்ஸ் பண்ணா நம்ம கொண்டு வந்து இறக்கிருக்கோம். கண்டிப்பா எல்லா சைஸ்மே இருக்கு கட் பனியன்ல. சின்ன சைஸ் 65ல 60ல இருந்தே இருக்கு, 60ல இருந்து 100 சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்பயுமே நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இதெல்லாம் வந்து அந்தந்த டைம்ல மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப ஆடி மாசத்துல மட்டும் தான் மஞ்சள் இருக்குமானா இல்ல, இதெல்லாம் வந்து எப்பவுமே ரெடி பண்ணி நம்ம கிட்ட குடோன்ஸ் வந்து ஒரு 2 குடோன்ஸ் இருக்கு. 2 குடோன் ஃபுல்லாவே ஸ்டாக் தான் நம்மகிட்ட. நம்மளுக்கு எந்த டைம்ல இப்ப ஆடி மாசம்னா எல்லோ கலர் நம்ம இறக்கிடுவோம், அடுத்து வந்து கிரீன் வேணுமா முருகருக்கு கிரீன் கலர் இறக்கிடுவோம். சோ அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்தி தான் வச்சிருப்போம். கிரீன், ஆரஞ்சு, ஒயிட்னு சொல்லிட்டு எல்லா கலருமே நம்ம கிட்ட. ஃபைனலா பாத்தீங்கன்னா பாக்ஸர் ஷார்ட்ஸ் குழந்தைங்களுக்கு காமிச்சு இல்லையா, அதுலயே வந்து பெரியவங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் ஐட்டம்ஸ் தான் அதிகமா நிறைய பேருக்கு இருந்து இருக்கும். அது ஸ்டாக் வந்து அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா நம்ம கிட்ட வந்து எப்படின்னா ஃபுல்லாவே வந்து எக்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்ஸ் தான் நம்ம வந்து வாங்கி அது மூலமா தான் நம்ம ரெடி பண்றது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலா பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வராது. இல்ல ஒரு பீஸ் சாம்பிள் காட்டுறேன். L, XL, XXL, XXL 4 சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம XXL வரைக்கும் தான் பண்ணிட்டு இருந்தோம். சோ இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இப்ப XXL எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம். ஒரு பீஸ் பாருங்க, மெட்டீரியலே நல்லா இருக்கும்.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 250 அந்த மாதிரிதான் வந்து வைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஏன்னா அவங்களோட ஒரு இதுக்காக அந்த 250ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பிரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளா தான் இருக்கும். மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னாலும் அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் தான் வரும். இதுக்கு ஈஸியா கிழியறதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எவ்வளவு பேர் நிறைய பேர் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலா இந்த பாக்ஸர் ஷார்ட்ஸ் வந்து நிறைய ஓடும். இப்பன்னு இல்ல, இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ இந்த மாடல் வர ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்தே நல்ல மூவிங் தான் இந்த பாக்ஸர் ஷார்ட்ஸ். அதுலயும் நம்ம கிட்ட வந்து சிலர் வந்து கேட்பாங்க ரேட் கம்மியில எல்லாம் கூட கிடைக்குது பாக்ஸர், உங்ககிட்ட பிரைஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கே புரியும். ஒரு சிலர் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தின அந்த குவாலிட்டி வந்து தெரியல மக்களுக்கு. அது வந்து வேற குவாலிட்டி. அதுல வந்து இந்த ஃப்ரண்ட் ஓபன் எல்லாம் வராது. அது வந்து பிளைனா தச்சு நார்மலா அப்படியே வச்சிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓபன் பட்டி கொடுத்திருப்பாங்க, பட்டன் கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னா ஃப்ரீயா இருக்கும். சைஸ்மே வந்து இது என்னன்னா எக்ஸல். இது வந்து அதுக்கேத்த மாதிரி நல்லா வந்து டவுர் இருக்கும். சோ வந்து பிரைஸ் வைஸும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. காட்டன் மெட்டீரியல் தான். உங்களுக்கு அந்த அகமதாபாத் ஐட்டம் மாதிரி இந்த பபுள் எல்லாம் வராது. நீங்க எத்தனை வாஷ் வேணாலும் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பிரிண்டும் போவாது. மெயினா அதுதான். ஒரு 2 வாஷ் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது கூட ஒயிட் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்வாங்க. 2 வாஷ் தாங்க பண்ண, அதுக்குள்ளேயும் துணி ஒரு மாதிரி மட்டமாயிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஆகாது. இது வந்து உங்களுக்கு எத்தனை வாஷ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரீட்டைல் கஸ்டமர்லயே எங்களுக்கு ரெகுலரா வரவங்களும் இருக்காங்க இதுல. ஏன்னா நாங்க ஒரு பவுச் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ரீட்டைல் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா 10 பீஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா ரீட்டைல்ல வந்து நமக்கு பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிங்கிள் பீஸ் இப்ப இந்த 10 பீஸ் வைக்கிறதுன்றது நம்மளுக்கு அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து வேற. நான் வந்து எல்லாமே உங்ககிட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். நம்ம மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல பிசினஸ் பொறுத்த வரைக்கும். சோ இதுல வந்து சிங்கிள் பீஸ மட்டும் நம்ம இதுல இருந்து இந்த ஒரு பவுச்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துறோம்னா செட்டு போயிடும். இது போகும்போது என்ன ஆகும், இது அப்படியே தனியா தான் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி வரும். அடுத்து பவுச்சா தான் நம்ம சேல் பண்ற மாதிரி வரும். அப்ப என்ன ஆகுது, இது வந்து நமக்கு சேல் ஆகாம மூவ் ஆகாம அப்படியே இருந்துருது. சோ அதனாலதான் அதுக்கான பிரைசஸ் வந்து வேற மாதிரி வருது உங்களுக்கு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ரீட்டைல்ல வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம், இல்ல கால் பண்ணி ரேட் கேட்டுக்கலாம். பட் நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ். இது எல்லாமே நிறைய பேர் வந்து நிறைய ஊர்ல கன்னியாகுமரி, கேரளா, ஆந்திரா, ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய அதர் ஊர்ல இருந்து தான், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்துமே நம்ம பாக்ஸர் வந்து ஈரோடு மார்க்கெட்லயே நம்ம கிட்ட இருந்து வாங்கி அங்கேயும் சேல் ஆகுது நிறைய பீசஸ். சோ வந்து தைரியமா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பாத்துட்டு அதோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன்றதுக்காக நீங்க செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இப்ப உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே இருக்கும். சோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரைசஸும் சரி, ப்ராடக்ட்டும் சரி, எதுலயுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃபெக்டிவா இருக்காது. இன்கேஸ் ஏதாவது சின்ன இது இருக்கு, ஏதாவது பீஸ் வந்து தையல் இல்லாம இருக்கு அப்படின்னா கூட நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலயுமே இப்ப எல்லாமே கரெக்டா இருந்துரும் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. தப்பு செய்யாத மனுஷன் இல்லன்ற மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் ரேர் தான் அது, வரவும் வராது. அப்படி வந்தாலும் நாங்க வந்து அது உங்களுக்கு வேணா வேற பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி கூட கொடுத்துடலாம். ஓகே, ஷாப்போட டைமிங்ஸ் என்ன? காலையில வந்து 10 o'clock இருந்து 8 o'clock, 8:30, இல்ல வந்து சீசன் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 11 மணி ஆகும் கடை சாத்திக்கிறதுக்கு. ஆமா, ஏன்னா ஆடி மாசம் இந்த சிவப்பு கலரு, எல்லோ கலரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் ஆகும். ஒரு 12 மணி கூட ஆகும் நம்ம ஷாப் க்ளோஸ் பண்றதுக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கூட கஸ்டமர் வருவாங்க. நம்மளுக்கு வந்து மெயின் கஸ்டமர்ஸ் தானே. சோ வந்து நாங்க அந்த டைம் நாங்க கரெக்டா மூடிட்டு போயிருவோம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். கஸ்டமர்ஸ் வரத பொறுத்து எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க ஷாப்ல வந்து வெயிட் பண்ணி தான் இருப்போம். இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு குடோன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியான்றனால சோ எந்த நேரம் வேணும்னாலும் நம்ம வந்து சரக்கு எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட. நீங்க டைரக்டா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணிட்டு லொகேஷன் கேட்டீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து டைரக்டா பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாம். எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்ம சொல்றோன்றதுக்காக கேமரால பாத்துட்டு அந்த பொருளை நம்ம அப்படியே வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க வாங்க, டைரக்டா வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபீல் பண்ணி பாத்துட்டு மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு ஓகே, பிரைஸும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டைரக்டா வந்து பேசி வாங்கிட்டு போலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, थैंक यू மா. थैंक यू. சோ மக்களே, நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க. வேற லெவல் வீடியோ, நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீடியோல ஒரு சாம்பிள் தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ ஒரு சாம்பிள் தான் காட்டியிருப்பாங்க. நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியாது எங்க ஹோல்சேல்ல விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க. வண்ணாரப்பேட்டை சிங்கார கார்டன் பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் லைனுக்கு வந்தீங்கன்னா வடிவுடையமன் டெக்ஸ்ட். ஸோ குடோனும் இருக்கு. எல்லாமே அவங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான் இந்த ரேட்டு. வாங்கி விற்கிற மாதிரி இருந்தா ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கே ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க கிட்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அதே மாதிரி குவாலிட்டியும் பெஸ்ட்டா கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க மார்ஜின் வச்சு விற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோல சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ், அது ரீட்டைல் பிரைஸ் வராது. ரீட்டைலுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்.
உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் 2 பீஸ் வேணும்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ரேட் வேற இருக்கும். அது நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க டீடைலா சொல்லிடுவாங்க. வீடியோல முழுக்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அப்புறமா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க கால் பண்ணிட்டு. சோ அதனால நீங்க ஒரு பல்கா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோல என்ன பிரைஸ் சொன்னாங்களோ அது வந்து ஹோல்சேல் பிரைஸா கொடுத்துருவாங்க. சோ மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் அந்த ரேட்ல நீங்க வாங்கினவே போதும். ஹோல்சேல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வாங்குற குவான்டிட்டி பொறுத்து தான். நீங்க குவான்டிட்டி அதிகமா எடுத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க. நம்பி இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் என்னால வர முடியாது. பட் நான் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துறேன். ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணவே போதும். எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ வீடியோ கால் மூலமா உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க. இல்ல உங்களுக்கு போட்டோஸ் வேணுமா அதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கவா சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.